ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய தொத்தா வீட்டுக்கு தான் போக போகிறோம். தொத்தாவா அப்படின்னா யாருன்னு தானே கேட்குறீங்க. சித்தியை தான் நாங்கள் வந்து தொத்தான்னு கூப்பிடுவோம். மம்மியோட தங்கச்சியை தான் நான் தொத்தான்னு கூப்பிடுவேன். ஓகே, அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம நேச்சரிஸ்டிக்காக இருந்துச்சு. நிறைய மரம், செடி, மலை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அங்கே இருக்கவங்களுக்கெலாம் வந்து கடையே தேவையில்லை போல். ஏன்னா நிலத்துல விளையிறதே அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க போல். ஏன்னா போகிற வழியெலாம் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து நிறைய தென்னை மரம் இருந்துச்சு. அப்புறம் வந்து மாங்காய் மரம், நிறைய மரம் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ தான் எல்லாம் வந்து எல்லாம் கமர்ஷியலாக மாற்றணும்னு சொல்லிட்டு நம்மளோட இடத்தெல்லாம் ஃபுல்லாக பில்டிங்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம போகும்போது வெயில் அவ்வளோ அடித்தாலுமே நமக்கு வந்து ஜில்லுன்னு தான் இருக்குது. ஏன்னா நமக்கு சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து நமக்கு மரம் இருக்கிறதுனால. சரி, அப்படியே தொத்தா வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட லேண்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய தென்னை மரம் வச்சுருந்தாங்க அவங்க. அப்புறம் வந்து நிறைய வாழை மரம் நிறைய இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்து அமாவாசைக்கெலாம் வந்து கடையாக போக தேவையில்ல போல். இந்த இலையை தேடி அவங்களோட நிலத்துலேயே போய் அறுத்துட்டு வந்துடுவாங்க. இலை, வாழைப்பழம் எல்லாமே. ஆக்சுவலி அங்கே எங்கள் தொத்தா வீட்டில் மாடு கன்று போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கடும்பால் செஞ்சு வச்சுருக்கேன், வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் போயிருந்தோம். போகும்போது தான் இந்த பிளேஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதோட கிளிப்ஸை தான் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் அங்கே போயிட்டு. என்னவோ பார்க்காத ஒன்றை பார்த்தோம். மியூசியமில் எடுத்துகிட்டு போய் விட்டால் எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி போயிட்டு இந்த மரம் செடிக்குள்ளெலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம நிலமையும் அப்படி தானே ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளோட சிட்டிலலாம் வந்து நிறைய மரம்லாம் நம்மளால் பார்க்க முடியல. பட் இந்த மாதிரி வில்லேஜில் நமக்கு எவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ செடி இருக்குது. அதுக்கெலாம் நம்ம மெயின்டெனன்ஸே தேவை கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தண்ணி ஊற்றுறனாலோ வளர்ந்துடுற மாதிரி அதுவே அதை பார்த்துக்குது. இங்கெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் தண்ணி ஊற்றி வச்சாலுமே வளர மாட்டேருக்கு. ஸோ அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய கிணறு, தண்ணி பாதி தண்ணி இருக்குது. அவ்வளோ பெரிய கிணறு பார்த்துட்டு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் கிணறு அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க இப்போ இருக்க பசங்கள்லாம். ஸோ கிணறு அவ்வளோ பெருசு இருந்துச்சு. அப்புறம் போய் கலக்கா பிடிங்கி வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அதை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கண்ணுக்குட்டி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.